ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாடாளுமன்றம் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடர், அது தொடர்பான விவாதங்கள் போயிட்டுருக்கு. எதிர்க்கட்சிகள்லாம் மிகப்பெரிய ஒரு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த எம்பிக்களும் விட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த பட்ஜெட்டை. அதாவது பீகார், ஆந்திராவை தவிர வேறு யாருக்குமே எந்த ஒதுக்கீடும் பெரிய அளவில் செய்யவில்லை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. 48 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான பட்ஜெட்டில் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன ஒதுக்கியிருக்கேன்றதை டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லு அப்படின்னா யாரும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. நிர்மலா சீதாராமனும் உட்காந்து கேட்டுருக்காப்புல, ப. சிதம்பரம் விட்டு ரைடு விட்டார். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. சரியா? இப்போ ஒரு கொத்தடிமை நேற்று ஒரு கூக்குரல் இருக்கு, அலறி இருக்குது. அதுதான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த கொத்தடிமை என்ன பேசியிருக்கு, அதற்கு என்ன காரணம், என்ன பேசணும், அதிமுகவிற்கு வாக்களித்தால் என்ன நடக்கும், அதிமுக இன்னும் பாஜகவோட தான் உள்குத்து கூட்டணியில் இருக்குது, இல்லைன்னா அவர்களுக்கு அடிமையாக இருக்குது, அவர்களுடைய அடிவரடியாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதற்கான ஆதாரத்தோடு நம்ம பார்க்க போகிறோம், சும்மா சொல்லலை. அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போ சங்கிகளாக இருந்தாலும் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 40க்கு 40 இடங்கள் போட்டிங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு, இதனால் என்ன நடந்துடும், ஆளுங்கட்சியாக பிஜேபி இருக்குது, இவர்கள் போய் சும்மா கத்த தான் முடியும், வேறு என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த 40க்கு 40 என்ன செய்யும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, 40 இடங்களை கொடுத்தால் நீ ஏறி அடித்து எங்களை கொள்ளையடித்து விடாமல் தடுத்துருக்கும். அதாவது நீ எனக்கு ஒதுக்கீடு செய்யலைன்றதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த 40-40 அளிக்காமல் இருந்தால் தமிழகத்தில் புகுந்து சூறையாடி இருப்பார்கள், தமிழகத்தை கொள்ளையடித்திருக்கும் இந்த மத்திய அரசு அப்படின்றது தான், அதாவது ஒன்றிய அரசு அப்படின்றது தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கொத்தடிமைகள் இருக்காங்க, அதிமுக காரனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத தம்பிதுரையோடைய இந்த நாடாளுமன்றத்து ஸ்பீச்சை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது நாடாளுமன்றத்தில் நேற்று பேசிய தம்பிதுரை, அதாவது பட்ஜெட்டை பற்றி பேச சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை, தமிழ்நாட்டுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்கு, ஏன்னா தமிழ்நாடு மக்கள் எந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது புயல் நிவாரண நிதி வழங்கலை, மழை வெள்ளம் வந்துட்டு போனது அந்த நிதி வழங்கலை, இதை பற்றி ஒரு தமிழகத்தைச் சேர்ந்த தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பினா இதை பற்றி தான் நான் பேசணும் பட்ஜெட்டில். இதுக்கு நீ ஒதுக்கலை, நீ பீகாருக்கு 11,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க, எங்களுக்கு 1000 கோடி கூட ஒதுக்கலை. ஆட்சி வேறு ஆட்சியாக இருக்கட்டும், ஆனால் மத்தியில் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியான தம்பிதுரை ஏன்னா அங்கே போயிட்டு என்ன பேசுகிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட்டையும் அதே மாதிரி இந்த சங்கிகளோட பாணியிலேயே எமர்ஜென்சி காலத்தை எடுத்து பேசிகிட்டு இருக்காப்புல. அதாவது ஒரு கொத்தடிமைனா எப்படி இருக்கணும் அப்படின்றது அதிமுக காரனை அடிச்சுக்கிற முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா டயர் நக்கி காலிலே விழுந்து உருண்டு புரண்டு பிழைப்பு நடத்திய இவர்கள் அங்கே போய் அவன் காலையை நக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமையாக இருக்குது. அதாவது இங்கே தான் நக்குனீங்க காலை, டயர் நக்குனீங்க அப்படின்னா அங்கே போய் எதுக்கு வடநாட்டுக்காரங்க கூட காலை நக்குறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது. தம்பிதுரை ஸ்பீச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி பீரியடில் தான் கல்வி மத்திய அரசுக்கு போச்சு, அது யார் இப்போ கேட்டால், அவன் தான் எமர்ஜென்சி பீரியடை பற்றி பேசி சம்மந்தம் இல்லாமல் இருக்காங்க. இதுக்கு இடையில் டிஎம்சி எம்பி கிளிகளும் கிழிச்சிருக்காப்புல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, டிமானிட்டைசேஷன் பற்றி முந்தா நாள் பேசுகிறார் நாடாளுமன்றத்தில். உடனே சபாநாயகர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன பழைய கதையை பேசிகிட்டு இருக்கீங்க, டிமானிட்டைசேஷன் நடந்து 10 வருஷம் ஆக போகுது, இப்போ அதை போய் கலக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த எம்பி சொல்கிறார், அவர் தான் அதாவது வெஸ்ட் பெங்காலோடைய மம்தா பானர்ஜியோட மருமகன். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ டிமானிட்டைசேஷன் 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொன்னோடனே இப்படி கொந்தளிக்கிறீங்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி நேரு இந்திரா காந்தி பரம்பரையெல்லாம் இழுக்கிறீங்க, அதெல்லாம் ஏன் இழுக்கிறீங்க, அதுக்கு நீ அனுமதி கொடுத்து விட்டு இப்போ டிமானிட்டைசேஷன் பேசும்போது உங்களுக்கு குத்துதில்லை அப்படின்னு சொல்லி வச்சு கிளிகளையும் கிழிச்சார். அவர்கள் அந்த மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட எம்பிக்களா, அந்த மக்களுக்காக பேசப்பட்ட எம்பிக்களா, இல்லை தம்பிதுரை போன்ற கொத்தடிமைகள் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்களா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்குங்க. இவர்களுக்கெல்லாம் வாக்களிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடை போட்டு விற்று இவங்க தின்றுருந்தா கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டை விட்டு தமிழை விற்று தின்னுட்டான் அப்படின்னா கூட போய் தொலையுது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ஒரு லாஜிக் இருக்குது. இவங்க கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக வேற அதை அடகு வச்சு அவன் விற்று தின்னுட்டு இவங்களோட சொற்ப எச்ச புத்திக்காகவும் சொற்ப காசுக்காகவும் பதவிக்காகவும் இந்த கட்சியை நடத்தணுன்றக்காக இவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமும் அட்டகாசமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொத்தடிமைகளோட இது நாலொரு மேனியும் பொழுதொரு மண்டபமாக படு கேவலமாக போயிட்டுருக்கு. தம்பிதுரையோட ஸ்பீச் நீங்கள் பாருங்கள். அதாவது தம்பிதுரைக்கு நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறதுக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா, பட்ஜெட் குறித்த விவாதத்தில் பேசுவதற்கு அவர் பேரை சொல்லி தற்காலிக சபாநாயகர் அவர் அழைக்கிறாரு. அவர் என்ன நம்ம அடிமை கொத்தடிமை தங்கதுரை என்ன பேசுதுன்னு மட்டும் பாருங்கள். Vijay Sai Reddy ji, now Dr. M. Thambi Durai ji, please.
Thank you very much, sir. As lawyers, federalism they have argued for NEET examination, which brought by the Congress government 2010. Now, at that time, 2020 at that time brought. Now, Chidambaram said it just be scrapped. And also, Kapil Sibal said the education must give the state subject, given more center. Who brought the education to the central subject? 1976, emergency period. Congress has brought the education in the central subject. Congress government has brought. Why? Please take your seats. I want to tell this government has brought the central government. Mr. Abdullah, please take your seats. Please That take is your what I want seats. to know. Now that is why our party wants this education has come to the central. அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு இவர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூண்டி விடுறாரு. யார்? சபாநாயகர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கமான் அந்த குதிரையெல்லாம் ஓடும்போது கமான் வாயில அந்த மாதிரி ஆகா ஒரு அடிமை வந்து நமக்கு சாதகமாக சம்மந்தமே இல்லாமல் காங்கிரஸ்காரனை எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது சபாநாயகருக்கு குஷி, பிஜேபிக்காரனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னடா நம்ம காசு கொடுத்து நம்மளை சோறு போட்டு வளர்க்குறாங்க கட்சியில், நம்மகிட்ட பேசுகிறதுக்கு இப்படி ஆள் இல்லை. ஆனால் ஒரு கொத்தடிமை வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்து அதிமுக கொத்தடிமை காங்கிரஸ் எதிர்த்து இப்படி பேசுதே அப்படின்னா ஒரே குஷியாகிடுச்சு. எல்லோரும் எதிர்பார்த்தது இது பட்ஜெட்டை பற்றி எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய அதிமுக கொத்தடிமை பார்த்தா நம்மளை வாழ்த்தியும் அதாவது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை எதிர்த்தும் பேசிகிட்டு இருக்குன்னொன்னே ஒரே குஷி. சபாநாயகர் தடுக்கவே இல்லை. That is why, sir, Not going on record. Dr. Thambidurai, you speak. Tamil Nadu is very worse. I am the Home Ministry. I am requesting to allocate more funds as for like Andhra Pradesh. In Tamil Nadu also, all the political parties are demolished. Even Dalit leader, Armstrong, one person murdered. For 20 days, 595 murders took place. Tamil Nadu. Law and order spoiled in Tamil Nadu. அப்படி சும்மா நேரம் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு உங்கள் நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதை பார்த்த காட்சியை பாருங்க. I'm coming back. There are so many subjects I have to defend. Your time is already over. Once again, sending. Let this Congress speak and on the budget. realize who federalism here, who destroyed this country means these are the Please people. speak on. Your time is over. Your time is over. I'm coming to the point. Therefore, I'm very happy today. My two lawyers. Please speak on the budget. Defending us. இப்படி வந்து தடுத்தது ஒரு பக்கம் இல்லாமல் அதாவது தம்பித்துறையுடைய பேச்சை ரசித்து கொண்டு, ஏன்னா அவங்க வந்து காசே கொடுக்காம ஒருத்தர் வந்து எதிர்கட்சியை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அப்படிங்கும்போது அவர்களுக்கு என்ன இருக்குது, ரொம்ப சந்தோஷம் தானே. திடீர்னு நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து நமக்கு சாதகமாக வந்து நிற்கிறான். அப்படிங்கும்போது கமான்ற மாதிரி தான் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். அந்த காட்சியில் நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து என்ன யுவர் டைம் இஸ் ஓவர்ன்றார். அதை பாருங்க. Let these people understand that Chidambaram not allocated any fund. Tamil Nadu is suffering a lot because of the former finance minister. Now he is giving the lessons. That's the thing I want to say. Your time is over already. My time is over. Yes. யுவர் டைம் இஸ் ஓவர்னு சொல்லிட்டு அவரை ஃபுல்லாக பேச விட்டாப்புல. டைம் இஸ் ஓவர்னா எத்தனை செகண்ட் பேச விட்டா? மித்த எதிர்கட்சிக்காரனா உட்காருன்னு சொல்லி அடித்து ஒரு 10 செகண்ட் கூட டைம் தர மாட்டேன். டைம் ஓவர், உட்காருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் டைம் இஸ் ஓவர்னு சொல்லி மணிக்கணக்காக வந்து தம்பித்துறையை பேச விட்றாங்க. ஏன்னா அவங்களோட அரிப்பை தீர்த்து கொள்கிறார்கள் பாஜகவினர் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்குன்னு ஒரு கொத்தடிமை வச்சிருக்கு, நம்ம காசு கொடுக்கல எதுவும் இல்லை. அதுவாக வந்து குறுக்கு சால் ஓட்டி திடீர்னு ஊடால வந்து அவர்களை எதிர்த்து பேசும்போது நம்ம யாரை எதிர்த்து பேசணும்னு நினைக்கிறோமோ அது ஒரு கொத்தடிமை வந்து பேசும்போது அவர்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால பேச விட்டாங்க. கடைசியில் சபாநாயகர் சொன்னது தான் நிரந்தரமான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை அப்படின்னா யுவர் டைம் இஸ் ஓவர் அப்படின்றது. அதாவது தம்பித்துறை உங்கள் நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்றது நாடாளுமன்றத்தில் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்றது அர்த்தம். உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நேரம் முடிந்து விட்டது. இனி வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து நீ டெல்லி போகவே முடியாது. சொந்த காசில் வேணால் ஃப்ளைட் ஏறி டெல்லி போகலாமே ஒழிய இனி வந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக தம்பித்துறையை வந்து தமிழக மக்கள் எந்த ரூபத்திலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தம்பித்துறை போன்றவர்களை இங்கிருந்து அனுப்பினால் நாசக்காடு ஒரு கொத்தடிமையின் கூக்குரலாக தான் நம்ம கேட்க முடியும் நாடாளுமன்றத்திலே தவிர தமிழ் மக்களுக்காக அல்ல அவர் வாழக்கூடிய பகுதி மக்களுக்காகவோ யாருக்காகவும் தம்பித்துறை பேச மாட்டார். தம்பித்துறையெல்லாம் வந்து ஒரு
எப்படின்னா காலாவதியான ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதிமுக ஓட்டு போட்டால் இதுதான் நடக்கும் அப்படின்றத இந்த நாடாளுமன்றத்தை தொடர்ந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். இவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை வைத்து பார்த்தால் இவர்கள் வந்து இந்த ஊரிலே இருக்காமல் துரத்தக்கூடியவர்கள், அரசியல் அனாதைகளாக அவர்கள் துரத்தி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்றத நம்ம மக்கள் திண்ணமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.